ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். சிம்பிளாக ஒரு கல்யாண வீட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் ஒரு கேரட், பெரிய கேரட்டும் ஒரு 10 to 15 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்ச பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க, போதும். இது வேகிற கேப்பில் மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 1, கொஞ்சமாக வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம குக்கர் நல்லா விசில் விட்டு வெந்துருச்சு. அதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஈஸியான சிம்பிளான நம்மளோட கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.